Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போறோம். டிசம்பர் 2023 எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் எல்லாத்துக்குமே ஓபன் பண்ணிட்டாங்க. சோ நீங்க வந்து இப்போ எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் फ्रेंड्स. எல்லாருக்கும் செப்பரேட்டா வந்து லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த கேட்டகரிக்குள்ள இருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போங்க. ரீவாலுவேஷன் போட்டவங்க மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சூன் உங்களுக்கு ரீவாலுவேஷன் ரிசல்ட்ஸ் வந்து போட்டுருவாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் फ्रेंड्स. இப்போ நான் யூஜியோட கிளிக் பண்ணி உள்ள போறேன். உள்ள போறதும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஷோ ஆகுது. இங்கே வந்து உங்க என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து போடுங்க. ஸோ என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டது நமக்கு பார்த்தீங்கன்னா இது போல ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வந்து பிளிங்க் ஆகும். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி நார்ம்ஸ் படி நீங்கள் 3 வருஷம் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு 2 வருஷம் இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரியர் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ 3+2 டோட்டலாக வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் அரியர்லாம் கிளியர் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு 3 வருஷம் கோர்ஸ்னா 2 வருஷம் எக்ஸ்ட்ரா தருவாங்க. இதே 2 வருஷம் எம்பிஏனா 2 வருஷம் தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 4 வருஷம் தான் இதில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். அந்த இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஷோ ஆகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா காலமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்ன டைமுக்குள்ள வந்து ஃபில் பண்ணால் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லைனா ரிஜெக்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடியை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து செப்பரேட் கோர்ஸ்க்கு வந்து செப்பரேட் மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, ஐ ரீட் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூன்னு கொடுங்க. கண்டினியூன்னு கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பேஜ் இந்த எல்லோ பேஜுக்கு வந்துடும். இந்த எல்லோ பேஜை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணும். ஒன்ஸ் இந்த எல்லோ பேஜை வந்து கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அகைன் வந்து பேக் வர முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், டிகிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் எக்ஸாம் சென்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கீழே இருக்க ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து காட்டும். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கரெக்டான அட்ரஸ் எங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் இன் தமிழ். ஸோ நீங்கள் வந்து தமிழ் ஃபாண்ட்டில் மாற்றி உங்கள் நேமை வந்து தமிழில் வந்து டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் ஃபாதர் நேம், நெக்ஸ்ட் உங்கள் கரண்ட் அட்ரஸை வந்து டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் பின்கோட், ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே வந்து டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த செமஸ்டருக்கு உங்களுக்கு கரண்ட் சப்ஜெக்ட் இருக்கும். அதுக்கெலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, நான் கரண்ட் செமஸ்டர் எழுதலை ஆனால் 2 அரியர் எக்ஸாம் மட்டும் எழுதலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அப்படி பண்ண முடியாது. கரண்ட் பேப்பருக்கு நீங்கள் டிஃபால்ட்டாக ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் அரியர் இருந்துச்சுன்னா அது இது போல் கீழே வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து இப்போ அரியர் பேப்பர் எழுதிக்கிறீங்க அப்படின்னா அந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ அரியர் பேப்பர் எழுதலை, அடுத்த செமஸ்டரில் எழுதிக்கிறேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேணாம். பட் கரண்ட் பேப்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அரியர் ஃபீஸையும் சேர்த்து தான் வந்து பே பண்ண போகிறாரு. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை வந்து கொடுங்க. இந்த பேஜுக்கு வந்து அகைன் வந்து வர முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்குது. தேவைப்பட்ட இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்கனாலும் தாராளமாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக யூஸாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் வருது. எக்ஸாம் ஃபீஸ் 750 rupees, எக்ஸாம் சென்டர் ஃபீஸ் 0ன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 175 rupees. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் இயரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ப்ளஸ் கான்வகேஷன் ஃபீஸ் 125 + 175 300 rupees வந்து எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பேமெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு வந்து போகும். நெக்ஸ்ட் ஃபீஸ் பேமெண்ட் டீடைல்ஸில் ஃபஸ்ட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஷோ ஆகும், உங்களோட நேம் வரும், நெக்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் தி ஃபீஸ் வரும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் டிகிரி, நெக்ஸ்ட் அமௌண்ட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபீஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோடு வரும். ஸோ 3 மோடில் வந்து நீங்கள் பே பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் சலான். ஸோ நீங்கள் ஆஃப்லைன் சலானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கேப்சா கேட்கும். அந்த கேப்சா வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்ப்ளிட்டாக வந்து உங்களோட சலான் வந்து ஷோ ஆகும். அதை பிரிண்ட் போட்டு நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு பே பண்ணிக்கலாம். இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க, நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்தியன் பேங்க், நெட் பேங்கிங் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் 3வது ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் கீழே கேப்சா வரும். இந்த கேப்சாவை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போங்க. அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மூலமாக உங்களோட பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெசிப்ட் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது போல் உங்களுக்கு ஷோ ஆகும். பேமெண்ட் கேட்டகரி, உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர், பேமெண்ட் டேட்டுன்னு வரும். நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கேப்சா என்ட்ரு பண்ண சொல்லும். கீழே ஜென்ரேட் ரெசிப்ட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு ரிசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ரிசிப்ட்டை வந்து மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் வந்து காட்டியிருக்கேன். இதே போல் உங்களுக்கும் வரும், எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் வந்து நீங்களும் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு டைம் டேபிளோ ஃபர்தராக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.